வணக்கம். 56வது மந்திர வார்த்தை மைண்ட் ரீடிங். மனதை படியுங்கள். இங்கீதம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அடுத்தவரின் மன உணர்வுகளை அவர்கள் சொல்லாமலே புரிந்து கொண்டு நடப்பவர்களைத்தான் இங்கீதம் தெரிந்தவர்கள் என்று கூறுவார்கள். இப்படி நடந்து கொள்பவர்களை அனைவருக்குமே பிடிக்கும். அடுத்தவரின் மனதை படிப்பது என்பது ஒரு அரிய கலை. இது எல்லோருக்கும் வாய்க்காது. நல்ல பண்பாளர்களுக்கே வாய்க்கக்கூடியது. அடுத்தவர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களின் இடத்திலிருந்து யோசிக்க வேண்டும். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமின்றி அடுத்தவர் மனதில் நினைப்பதை உணர்பவர்களை தெய்வத்திற்கு நிகராக கருத வேண்டும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். இன்று மிக மிக பெரிய நிறுவனங்களில் கூட அடுத்தவர் மனமறிந்து சிறப்பாக வேலை புரிபவர்களுக்கு சிறப்பிடம் தரப்படுகிறது. அவர்களின் வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது. இப்படி இருப்பவர்களிடம் யாரும் பொய் சொல்ல முடியாது, நொண்டி சாக்கு சொல்ல முடியாது, உதவி கேட்டால் மறுக்க முடியாது, அவர்களை தவிர்க்கவே முடியாது. அதனால் தவிர்க்கவே முடியாத ஒரு வெற்றிகரமான நபராக இருக்க வேண்டுமா? அடுத்தவரின் மன உணர்வுகளை படியுங்கள்.